ஹாய், வெல்கம் டு சிவில் கனெக்ஷன் சேனல். ஸோ இதுவரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னு சொல்லிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து AutoCADல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து எலிப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹேட்ச் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ AutoCAD ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ AutoCADல வந்து எலிப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எலிப்ஸுக்கு நீங்கள் வந்து எலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ட்ராங்கிற டேப்பில் வந்து உங்களுக்கு வந்து எலிப்ஸ் இருக்கும். தட் இஸ் இங்கே வந்து சென்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் எலிப்ஸ் ஐக்கான். இந்த எலிப்ஸ் ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து எலிப்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எலிப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஆக்சஸ், அதாவது இதில் வந்து நம்ம எப்படிலாம் வரையலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆக்சஸ் வச்சு வரையலாம். அப்புறமா சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பேஸ் பண்ணி வரையலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்க்கு, அதாவது எலிப்ஸ் ஃபுல்லாக எலிப்ஸ் வரையாமல் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் எலிப்ஸில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் வரையலாம். அதாவது நம்ம பேரபோலா வரையோம்ல அதே மாதிரி குட்டி குட்டி கர்வ்ஸ் கூட நம்ம வரையலாம். அது எப்படி வரையலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சஸோட, அதாவது மேஜர் ஆக்சஸோட எண்ட் பாயிண்ட் வரைய சொல்லுவாங்க. ஸோ எண்ட் பாயிண்ட் நம்ம வந்து வரைவோம். ஸ்பெசிஃபை தி ஆக்சஸ் எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி எலிப்ஸ். ஸோ நான் ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போ அதர் சைடு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் இதுக்கு வந்து 100 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 100 சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அதர் மைனர் ஆக்சஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மைனர் ஆக்சஸ் நான் வந்து என்ன பாருங்கள், இதை மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 50 கொடுத்துக்கிறேன். 50 இல்லை 25 கொடுத்துக்கிறேன். சரி, தட் இஸ் மைனர் ஆக்சஸ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்டர்லேருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 25 இருக்கும். இந்த ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து இது வந்து டோட்டலாக 100 இருக்கும், இது 25 இருக்கும். சரியா? எலிப்ஸ் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி திருப்பி அகெயின் எலிப்ஸ் வரைகிறது பாருங்கள். ஸோ இதில் வந்து சென்டர் பேஸ் பண்ணி இல்லை ரொட்டேஷன் பேஸ் பண்ணி நம்ம வரைவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்சஸோட ஒரு எண்டு, அதே மாதிரி அடுத்த சைடில் உள்ள எண்டு வந்து 100 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதர் ஆக்சஸ் கொடுக்குறதுப்பெல்லாம் நான் ரொட்டேஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேஷன் ஸ்பெசிஃபை பண்ண அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ நான் இதில் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் அந்த ரொட்டேஷன் அப்படி ரொட்டேட் பண்ண உங்களோட சைஸ் வந்து மாறும். 109 டிகிரி, 135 டிகிரி, பார்த்தீங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஆக்சஸ் ரொட்டேஷன் பேஸ் பண்ணி மாறும். ஸோ இந்த ரொட்டேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து வரையலாம். ஸோ 90 டிகிரியாக இருக்கும்போது இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் இப்படி மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றப்ப மாறும். தட்ஸ் நீங்கள் வரைகிறது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பிளேனில் நீங்கள் வரைகிறீங்க. சரியா? அது வந்து அடுத்த டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு ஆங்கிள் வந்து மாறும். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து ஆங்கிள் வந்து 45 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அகெயின் அடுத்தது எலிப்ஸில் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து சென்டர் பேஸ் பண்ணி வரைவோம். ஸோ சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ் நான் இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு எண்ட் ஆஃப் தி ஆக்சஸ் கேட்டிருக்கு. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் தி ஆக்சஸ் வந்து 50 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அதர் டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதாவது அடுத்த மைனர் ஆக்சஸ்க்குரிய டிஸ்டன்ஸ், சென்டர்லேருந்து மைனர் ஆக்சஸ்க்குரிய டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ரொட்டேஷன் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து 10 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்த டிஸ்டன்ஸ். ஸோ எலிப்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சா? இது வந்து சென்டர் பேஸ் பண்ணி வரைகிறது. அடுத்தது அகெயின் ஆர்க் வரைவோம். ஆர்க் ஆல்ரெடி நான் சொன்னேன், பாதி தான் நம்ம அதாவது ஆர்க் வரைய முடியும். அதாவது நம்ம இடையில நம்மளுக்கு தேவையில்லாமல் நம்ம கட் பண்ணணும்னு நினைப்போம்ல, அது இதில் வரைஞ்சிக்கலாம். ஸ்பெசிஃபை தி ஆக்சஸ் எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி எலிப்டிக்கல் ஆர்க். நான் இந்த ஒரு பக்கம் சூஸ் பண்ணிட்டேன். அதர் எண்டு கேட்குது. ஸோ நான் அதர் எண்டுக்கு நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் வந்து ஓகே இப்போ வந்து ஆக்சஸோட டிஸ்டன்ஸ் கேட்குது. ஸோ நான் இதில் வந்து நம்ம எலிப்ஸ் வரைகிற மாதிரி நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன் 15. சரியா? இப்போ நம்மளுக்கு எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரை நம்மளுக்கு ஆர்க் வேணும்னு கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இல்லை ஒரு பாயிண்ட் நான் ஜஸ்ட்டு ரஃப்பாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்டில் இருந்து இப்படி கட் பண்ணலாம். ஓகேவா? ஆப்போசிட்டில் நீங்கள் சுற்றினீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இது வந்து கட் ஆகும். ஸோ இப்போ ஆர்க் வரைஞ்சிச்சா? இதுதான் வந்து எலிப்ஸ் வச்சு ஆர்க் வரைகிறது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து எலிப்ஸ் கமாண்ட் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஹேட்ச் கமாண்ட் பார்ப்போம். ஸோ ஹேட்ச் கமாண்டுக்கு வந்து நீங்கள் வந்து பிஹெச் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா
இந்த ஐகானில் போயிட்டு நீங்கள் வந்து ஹேட்ச் கிளிக் பண்ணலாம். கமாண்ட் கூட ஹேட்ச் கொடுக்கலாம். HATCH ஹேட்ச் கொடுக்கலாம். BHATCH கொடுக்கலாம். ஸோ நான் BH அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். BH இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹேட்ச்க்குரிய ரிப்பனாக மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்க டூல் பார் பாருங்கள், ஹேட்ச்க்குரியது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக் பாயிண்ட். நான் வந்து இந்த சர்க்கிள் இந்த பாலிகனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாலிகன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து இந்த மாதிரி ஹேட்ச் வரணும். ஆனால் பட் இங்கே வந்து காமிக்கிறது வந்து சாலிட் காமிக்குது. என்ன அப்படின்னா அந்த ஸ்கேல் வந்து 1 இருக்குது. இந்த 1 வந்து நீங்கள் வந்து 10 அப்படின்னு மாறுங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ 10ன்னு மாற்றிருக்கேன். அகைன் இதை நான் 15ன்னு மாற்றுறேன். ஏன்னா எனக்கு இன்னும் கிளியராக வேணும். ஸோ இந்த ஸ்கேலை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த லைன்ஸ் நம்மளுக்கு விசிபிலிட்டி இருக்கும், இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த ஒரு லைனுக்கும் இந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள கேப் வந்து 50 mm இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இது 75 நான் கொடுத்தேன்னா இன்னும் நல்லா கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஃபில்லிங் சுற்றி வந்து ஃபில் பண்ணுறது இந்த கலரை வச்சு ஃபில் பண்ணியிருக்கு. எனக்கு பைலேயர் வச்சு இந்த லைன் வரைஞ்சிருக்கு. ஸோ பைலேயரில் இதில் லைனையும் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹேட்ச்க்குரிய கமாண்ட். ஸோ ஹேட்ச்சில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதில் எப்படியெல்லாம் இருக்கும்னா ஃபஸ்ட்டு சாலிட், அப்புறம் ஆங்கிள். இந்த ஆங்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த மேலே டெரக்கோட்டா டைல்ஸ்லாம் நம்ம பதிச்சிருப்போம்ல டெரேஸில். ஸோ அந்த டெரேஸில் போடுறதுக்கு வந்து இந்த இதை வந்து நம்மளுக்கு காமிக்கலாம். அப்புறம் இந்த ஹேட்ச் இது வந்து நம்ம ஏதாவது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹேட்ச் பண்ணும்போது அப்போது இதெல்லாம் பண்ணுவீங்க. தட் இஸ் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா செக்ஷன்ஸ் வரையும் போது அந்த செக்ஷனை வந்து நீங்கள் டாப் வியூலையோ இல்லை ஃப்ரண்ட் வியூலையோ காமிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து ஹேட்ச் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த ஹேட்ச் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இது வந்து பிரிக் வால் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு டபுள் லைன்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹேட்ச்சு. இது ஒரு டைப் ஆஃப் ஹேட்ச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் ஹேட்சஸ். இது வந்து கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இது வந்து செக்டு. இது வந்து இது வந்து பின்னல், நம்ம ஸ்டிச்சிங் சொல்லுவாங்கள்ல அது. பிரிக் ஒர்க்கு. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ பிரிக் ஒர்க்கு. இது ஒரு பிரிக் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் பிரிக் ஒர்க்கு. அப்புறம் இது காங்க்ரீட்டு. இது வந்து காங்க்ரீட். இது வந்து நான் இதை வந்து ஸ்கேல் கம்மி பண்ணி காட்டுறேன். ஸ்கேல் வந்து 25. ஸோ இந்த காங்க்ரீட் பாருங்கள். இது என்ன அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் வந்து குறிக்கிறது வந்து எதனா அக்ரிகேட்ஸ் வந்து சொல்லும். சரியா? ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் அக்ரிகேட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். இந்த டாட்ஸ் இருக்குதுல்ல, இந்த டாட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சாண்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ ரிமைனிங் ஸ்பேஸ் வில் பி ஃபில்டு பை காங்க்ரீட், தட் இஸ் சிமெண்ட். ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து செக்டு. திஸ் இஸ் ஆல்சோ செக். திஸ் இஸ் ரூஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்ம ரூஃப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? திஸ் இஸ் சாண்ட், தட் இஸ் ஃபுல்லி டாட்ஸ், பாக்ஸ் ஷேப்ஸ். ஸோ இப்படி நிறைய இருக்குது. ஸோ கிராஸ், கோக், கிளே, டேஷ் லைன்ஸு. ஓகே, எர்த்து. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் இந்த மாதிரி ஷேப்ஸ் கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. கிராவல், ஃபுல்லி கிராவல், ஹெக்ஸு, ஹனிகோம்டு. ஓகே. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு செக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக. ஓகேவா? கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பேட்டர்ன் சூஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வேறு எங்கெல்லாம் நம்ம கிளிக் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த பேட்டர்ன், தட் இஸ் இன்டர்னல் பாயிண்ட்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து நீங்கள் இந்த போர்ஷன் தனித்தனியாக நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்கனாலே வந்து போதும். நான் இதில் வந்து கிளிக் பண்ணேன்னா இது வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஹேட்ச் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது. இந்த ஹேட்ச்மே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளாக் வரையலாமா? நம்மளோட ஃப்ளாக். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆர்க் யூஸ் பண்ணி வரையலாம்.
ஓகே, இந்த சேம் நான் என்ன பண்ணுறேன், ஆர்த்தோ ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ரஃப்பாக வரைகிறேன். நீங்கள் வந்து அதை நீங்கள் டோன்ட் டேக் இட் அஸ் சீரியஸ். ஓகே, so here you can draw a circle. இப்போ ஸ்போக்ஸ் வரையணும். ஸோ ஸ்போக்ஸ் வரைகிறதுக்கு நம்ம வந்து போலார் அரே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போலார் அரே அதுக்கு ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிப்போம். நான் ஜூம் பண்ணிவிட்டு லைன் சென்டர்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ சென்டர் போர்ஷன் டு ஹரிசாண்டல். ஸோ நான் ஆர்த்தோ ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, சென்டர் வர வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த லைனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரே கமாண்ட் கொடுத்து நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் போலார் அரே. ஸோ நீங்கள் வந்து அரே கமாண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். நான் இதில் போலார் அரே சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்டை நான் சூஸ் பண்ணியாச்சு. என்டர் அகெயின். போலார் அரேயில் வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சென்டர் இது பண்ண காமிச்சிருக்கு. ஸோ சென்டர் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெகுலராக வந்து 6 எலமெண்ட்ஸ் தான் எப்போவுமே இருக்கும். நான் இங்கே வந்து எனக்கு போலார் அரேயோட ரிபன் வந்து காட்டுது. நான் அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24 அப்படிங்கிறத நான் மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ 24 ஸ்போக்ஸ் லைன்ஸ் வந்து இதில் இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24 ஸ்போக்ஸ் லைன்ஸ் வந்து இதில் காட்டும். ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்ம ஸ்போக்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ நம்ம இதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதோட நம்மளோட இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை இது பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து எஸ்கேப். ஸோ நான் இதை வந்து மூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளாகுக்குள்ளே வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ மூவ் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை ப்ளேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் வந்து வெளியே வந்து இருக்கும். அது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன், ட்ரிம் கமாண்ட் இல்லை பிரேக் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பிரேக் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு போர்ஷன். ஏன்னா ஃபோல்ட் ஆயிரும், ஃப்ளாக் வந்து ஃபோல்ட் ஆகி உள்ளே இருக்கிறது தெரியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது ஸ்ட்ரைட்டாக தெரியாது, நம்மளுக்கு வந்து பெண்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரிம் கமாண்ட்டுக்கு டிஆர் இல்லைனா ட்ரிம் அப்படிங்கிறது டைப் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு அப்படின்னா இதை கட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை ஆப்ஜெக்ட் எதுவும் சூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு இந்த போர்ஷன் நான் கட் பண்ணுறேன். இதில் சர்க்கிள்ஸ் மட்டும் தான் கட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா போலார் அரே நம்ம வரையும் போது இது என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாம் ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். நான் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ப்ளோடு. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கும். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து ட்ரிம் பண்ணுறேன். இப்போ ட்ரிம் பண்ணால் அது வந்து என்ன ஆகும்னா ட்ரிம் ஆகும். ஸோ நான் இதை வந்து ட்ரிம் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ எதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எனக்கு இண்டிகோ ப்ளூ. ஸோ இண்டிகோ ப்ளூக்கு மோர் கலர்ஸ் போயிட்டு இண்டிகோ ப்ளூ நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒயிட் கலரில் சாலிட் ஒயிட் கலர் வரணும். ஸோ அதுக்கு நான் ஹேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் சாலிட். ஓகே. ஸோ ரிமைனிங் திஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஹேட்ச் பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் திருப்பி நான் இதில் வந்து நான் இந்த கமாண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் நான் வந்து ஷாஃப்ரான் கலருக்கு நான் வந்து ஹேட்ச் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஒரே இதாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே கலரில் வரும். ஸோ நீங்கள் ஹேட்சிங் கலர்ஸ் வந்து மாற்ற முடியாது. ஸோ ஷாஃப்ரான். ஸோ நான் இதை வந்து ஷாஃப்ரான் கலர் பிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அகெயின் இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் கமாண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் வந்து
green color, this green. So it is not correct green. So நான் அந்த கலர் மாற்றிக்கிறேன். மோர் கலர்ஸில் போயிட்டு நான் வந்து இண்டெக்ஸ் இதில் டார்க் க்ரீன். ஓகே, it is leafy green. ஓகே, இது வந்து நம்மளோட ஃப்ளாக் வந்து கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த அவுட்டர் பார்டர் வந்து நான் ஒயிட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதோட கலர்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஹேட்ச் கமாண்ட்க்குரிய ஹேட்ச் கமாண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸு. ஸோ ஹேட்ச் வந்து கலர்ஸ்லேயும் பண்ணலாம், நீங்கள் வந்து ஆர்டினரியாக இருக்க லேயர்ஸ் கலர் பேஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃப்ளாக் வந்து நான் மாடல் பண்ணேன். ஸோ இது இஃப் there is any mistake, just excuse me. Okay, sorry and thank you. So if you like this video, you can put a thumbs up, and if you haven't subscribed, subscribe it. Thank you.